வெல்கம் டு வின்சு சமையல். இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு கடைஞ்சல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை பயிரை ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ஒரு குக்கரில் சேர்த்து பச்சை பயிரை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது கூட நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது விசில் நம்மளுக்கு ரெடி ஆகட்டும். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக தனியா சேர்த்துருக்கேங்க. சூப்பராக இருக்கும். தனியா சேர்த்து நம்ம வறுத்தோன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. தாளிப்புக்கு நம்மளுக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்கணும்னு தெரியும். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மள குக்கரில் வச்சுருக்கிற பச்சை பயிறு நல்லா வெந்தாச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 3 விசிலுக்கே பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு. நான் 2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இப்போது வெந்திருக்கிற பச்சை பயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேங்க. மத்து வச்சு கடைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி பச்சை பயிறு நல்லா வெந்திருக்கு. சும்மா நம்ம மத்தில் கடைஞ்சா நல்லா கடைஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சிட்டு அதில் தண்ணி சேர்த்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பில் கடைஞ்சி வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய பச்சை பயிறு கடைஞ்சல் ரெடி. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பச்சை பயிரை கடைஞ்சி வச்சுக்கிறத சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நான் சைடிஷாக 2 பீஸ் மாங்காய், கொஞ்சம் வத்தல் வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பச்சை பயிர் கடைஞ்சல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வின்சு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.